ஏஎஸ்எம் இன்ஃபோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜலட்சுமி, சித்த மருத்துவர். ஸோ இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, சில பேருக்கு தொடை இடுக்கு பகுதிகளில் கருநிறம் இருக்கும். ஸோ அது ஒரு அசௌகரியத்தை அவர்களுக்கு ஏற்படும். இந்த இதை நம்ம யூஸ்வலாக வெளிப்புறம் தெரியாமல் இருந்தாலும் இது சில நோய் நிலைகளை நமக்கு உணர்த்துகிறது. ஸோ இதை சரி செய்வதற்கும் நம்ம ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கிடைப்பதற்கும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த தொடை இடுக்குகளில் ஏற்படக்கூடிய கருநிறமும், அக்குள் பகுதிகளில் இருக்கக்கூடிய கருநிறமும், அரை இடுக்கு பகுதிகளில் ஏற்படக்கூடிய கருநிறம், இது மோஸ்ட் ப்ராப்ளி எல்லாவற்றிற்குரிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இன்சுலின் ஏற்கக்கூடிய நிலைமை இல்லாமல் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, யூஸ்வலா ரத்தத்தின் இன்சுலின் லெவல் அதாவது நம்ம உடம்பு செல்கள் எடுக்காமல் ரொம்ப அதிகமாயிட்டே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா, நார்மலாவே இந்த ஸ்கின் இருக்கு பார்த்தீங்களா, ஸ்கின்னோட அந்த ஈஸியா அந்த டெட் செல்ஸ் ஆகுறது ரொம்ப அதிகமாகும். ஸோ மேலும் மேலும் டெபாசிஷன் ஆகும் பொழுது எப்படி இருக்கும்னா, ஒரு வெல்வெட் போல ஒரு அப்பியரன்ஸ் ஒரு கருந்திட்டு இருக்கும். இந்த மாதிரி இருந்ததுனாலே நம்ம அவங்கள எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இது சர்க்கரை நோயாளிகளுக்கும் இருக்கலாம், இல்லை வேற பிசிஓஎஸ் இருக்கிறவங்களுக்கு இருக்கலாம். பட் இவங்களுக்கு மெயின் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி உடல் பருமன், அதுவும் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கும். சில பேருக்கு வயதாகும் பொழுதும் இந்த மாதிரி திட்டுக்கள் ஏற்படும். ஹார்மோனல் இம்பேலன்ஸ். என்ன ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் தேவையை விட உடலில் அதிகமாக இருக்கிறது. ஸோ என்னென்ன மாதிரி காரணங்களால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக கருத்தடை மாத்திரை உபயோகிப்பவர்களாக இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது ஹார்மோனல் தெரப்பி ஹார்மோனை ரீப்ளேஸ் பண்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை என்ன அப்படின்னா நீர்க்கட்டி, சினைப்பை நீர்க்கட்டி இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். நார்மலாகவே இவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடை இடுக்கு பகுதிகளில் ஒரு கருநிற திட்டுக்கள் இருக்கும். இதை இல்லாமல் என்ன அப்படின்னா, சிலருக்கு மரபணு ஜெனட்டிக்காகவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடை சதை பகுதி இருக்கு பார்த்தீங்களா, அது கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கும். அதுவும் கூட ஃபேட் டெபாசிஷனும் இருக்கும் பொழுது, நடக்கும் பொழுது இவர்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உராய்வுகள் ஏற்படும். ஸோ அந்த தொடர் உராய்வுனால என்ன ஆகும் அப்படின்னா, கருந்திட்டுகள் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கு. இதுல நமக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், இல்ல உடல் பருமன் போன்றவை இருக்கு அப்படின்னா, அதை சரி செய்ய நம்ம முயற்சி செஞ்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நார்மலாவே இந்த கருந்திட்டு கண்ணுக்கு தெரியாம போயிடும். அடுத்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அதிகமாக இருப்பதற்கு நம்ம ஏதாவது ஹார்மோனல் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி எடுக்கிறோம், இல்ல நார்மலாவே கருத்தடை மாத்திரைகள் சாப்பிடுறோம் அப்படின்னா, அதை நம்ம வித்ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கருந்திட்டுகள் மறைய தொடங்கிடும். இந்த தசை பகுதிகள் அதிகமாக இருக்கு அப்படின்னா, நீங்க தசை பகுதிகள் அதிகமாக இருக்கும், ஆனா தசையானது எப்படி இருக்கும் அப்படின்னா தளர்ந்து போயிருக்கும். குறிப்பாக இது யாருக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு இருக்கும். பெரிமெனோபாசல் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க, மெனோபாசல் பீரியட், அடுத்து போஸ்ட் மெனோபாசல். இது எல்லாத்துலயுமே என்ன அப்படின்னா, பெண்கள் அவங்களோட ஹார்மோன்ஸ் குறையும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, தசைகள் தளர்ந்து போக ஆரம்பிக்கும். ஸோ தசைகள் தளர்ந்து போக ஆரம்பிக்கும் பொழுது, ஒன்றுடன் ஒன்று உரசும் பொழுது அவங்களுக்கு அசௌகரியம் ஏற்படும். அதே போல இந்த கருந்திட்டுகள் ஏற்படும். அப்ப நார்மலா இவங்க உணவுல மெக்னீசியம் சத்து சார்ந்த உணவுகளை எடுத்துக்கணும். ஸோ மெக்னீசியம் சத்து சார்ந்த உணவுகளை எடுக்கும் பொழுது தசைகள் நல்லா வலுப்பெறும். அது இல்லாம என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இடுப்பு கீழ்ப்பகுதிகளுக்குள்ளேயே எக்ஸசைஸ் பண்ணணும். நார்மலா படுத்துட்டு நம்ம ஒவ்வொரு கால்களையும் 90 டிகிரி, 40 டிகிரி, 60 டிகிரி அப்படின்னு எக்ஸசைஸ் பண்றது. அதே மாதிரி காஃப் மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் இருக்கு, சுவர்கள்ல இருந்துட்டு நம்ம பண்ணக்கூடிய எக்ஸசைஸ். ஸோ அந்த மாதிரி எக்ஸசைஸை பண்ணும் பொழுது கால் தசைகள் நல்ல வலுப்பெறும், இரத்த ஓட்டமும் நல்ல சீராகும். ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா தசைகள் தளர்ந்து தொங்காம சீராக இருக்கும். இது இல்லாம இன்டர்னலா நம்ம என்னென்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நார்மலா ஆன்டி ஆக்சிடென்டா இருக்கக்கூடிய நம்ம கிரீன் டீ எடுக்கணும். அது ரொம்ப முக்கியமா நல்ல ஒரு பலன் தரும். உடல் இளைப்பிற்கும் அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். கிரீன் டீ குடிச்சிட்டு நான் 2 லட்டு சாப்பிட்டேன் அப்படின்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ ஒரு ப்ராப்பரான டயட்ல நம்ம இடையில ஒரு ரெஃப்ரெஷ்னரா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கிரீன் டீயை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
அடுத்து அந்த கருநிறம் மறைய என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கற்றாழை. நம்ம சோற்று கற்றாழை இருக்கு பார்த்தீங்களா? அத நல்லா எடுத்துட்டு தண்ணீல வச்சு ஒரு 11 தடவை இல்ல மேக்ஸிமம் ஒரு 9 தடவையாவது நல்லா வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணிட்டு நல்லா அத வந்து என்ன பண்ணிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக்ஸியில வந்து போட்டுறணும். மிக்ஸியில போட்டுட்டு அதனுடன் கொஞ்சம் ஆமணக்கு நெய் வந்து கலக்கணும். ஸோ கலந்துட்டு நல்லா அடிச்சிரணும். அடிச்சுட்டு அத என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க எக்ஸ்டர்னலா அப்ளை பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசல் அதாவது ஒயிட் பெட்ரோலியம் ஜெல்லி இருக்கு பார்த்தீங்களா? அது எடுத்துக்கணும். அதனுடன் சம அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேன் வந்து எடுத்துக்கணும். ஸோ இந்த தேன் அதே மாரி இதனுடன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வாசலின் ஒயிட் பெட்ரோலியம் ஜெல்லி இது கலந்து கொள்ளணும். ஸோ இத நல்லா கலந்துட்டு, அத வந்து அந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாலும் கருநிறம் மாறும். ஸோ ரொம்ப அடர்த்தியா வெல்வெட்டியா இருந்தது அப்படின்னா, நார்மலா நம்ம பயன்படுத்தக்கூடிய உருளைக்கிழங்கு இருக்கு பார்த்தீங்களா? அந்த இத வந்து நல்லா அரைச்சுட்டு, அந்த சாற அங்க அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா, அது கொஞ்சம் கொஞ்சமா ஃபேட் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ இந்த 3 ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ, அதை எக்ஸ்டர்னலா அப்ளை பண்ணிக்கலாம். இன்டர்னல்க்குரியது என்ன காரணம்? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸா, ஹார்மோனல் இம்பேலன்ஸான்னு பார்த்து, அதற்கு தகுந்த வகையில வந்து சிகிச்சை எடுக்கணும். பட் ஓவராலாவே வந்து நம்ம கொஞ்சம் நார்மல் டீ எடுக்கிறதுக்கு பதிலு கிரீன் டீ எடுத்தோம் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் நல்ல பலன் தரும். நன்றி.